இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம எல்லாரும் தலையை தாழ்த்தி செபித்து நம்ம இந்த ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரமபிதாவே, அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். பிரச்சா ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக ஆண்டவரை அர்ப்பணித்து நீர்தான் எல்லாம் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். தேவாதி தேவனே, நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரை பிரசன்னமாகி அப்பா எங்களுக்கு வெளிப்படுத்தும் பிரச்சனை. ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உண்மையே ஆராதிக்க ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். ராஜா, எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ராஜா. எங்களுடைய பாவம், எங்களுடைய ஏதாவது தப்பிதங்கள் இருக்கும் என்றால் ஆண்டவரே அதை எல்லாத்தையும் ஆண்டவரை மன்னித்து ஒரு முறையாக ஆண்டவரை உங்களிடத்தில் நாங்கள் பாதம் மன்றாடி வருகிறோம். ராஜா, நீர் ஒருவரே தேவாதி தேவனாய் இருந்து அப்பா நீர் எங்களுக்காக சிலுவைகளை மறைத்து எங்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்ட தேவனே, உண்மை துதிக்காமல் ஆண்டவரை வேறு யாரை ஆண்டவரை நாங்கள் துதிக்க முடியும். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நீதியாயும் நியாயமாயும் ஆண்டவரை நீர் சரி செய்து எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரை நேர்த்தியாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறீர். ராஜா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கு மத்தியிலும் உங்களுடைய பிள்ளைகளாகி ஆண்டவரை எங்களை ஆண்டவரை நீர் உங்களுடைய சட்டைக்குள் வைத்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நீர் மகாராஜனாய் இருக்கிற தேவனப்பா. ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி வருகிறோம். ராஜா, இந்த இடத்துல ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் வெளிப்படுத்துமா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உங்களிடத்தில் ஆண்டவரே நாங்கள் தாழ்த்தி எங்களை ஆண்டவரை சமர்ப்பிக்கிறோம். ராஜா, எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிற தேவன். அதை காட்டிலும் அப்பா நாங்கள் உண்மை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமுள்ள தேவனை ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களுக்குள்ளே ஆண்டவரை வாசம் செய்கிற தேவனை ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரை, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றைய தினத்திலே ஆண்டவரே உண்மை ஆராதனை செய்து ஆண்டவரே உண்மை தொழுதுகள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே வேத வசனத்திலும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையிலும் அப்பா எங்களுடைய சாட்சியிலும் நீர் இருந்து அப்பா எங்களை முற்றிலுமாக ஆண்டவரே நீங்கள் வழி நடத்தி கொண்டு போக. ராஜா, இந்த ஆராதனை முழுவதுமாக நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழியாடுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோம் பரவாயில்லாமே. ஆமே. நம்ம தொடர்ந்து எழுந்து நிற்போம். சங்கீதம் 136 நம்ம மாறி மாறி வாசிக்க போறோம். சங்கீதம் 136 மாறி மாறி வாசிப்போம். பகுதி சங்கீதம் 136 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுதிரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுதிரத்தில் கவிழ்ந்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து சொல்லுவோம், பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியமான ஒரு சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கீதத்தில் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த வசனம் 26 வசனம் இருக்கு. 26 தடவை வந்து அதை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம தேவனை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். அவர் கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு மகத்துவம் உள்ளது அப்படின்றத இந்த சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா வந்து சொல்லியிருப்பாரு. முதல் 9 வசனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய மகிமையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய கிரியேஷன் நேச்சர் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்த வந்து 10வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி வந்து எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தார் அப்படின்றதையும், அதை நம்ம இன்னைக்குள்ள அர்த்தத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை பண்ணி நம்மளை வந்து பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்றத நினைச்சு நாம அவரை துதிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? அவருக்கு எப்பவுமே வந்து நம்ம நன்றி சொல்லுவோம். இப்படி நம்ம ஆராதனைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர் will lead us into the worship. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 4 மாதங்கள் கடந்து போயிடுச்சு. இப்ப 5வது மாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். Can we imagine just in the 4 months இந்த 4 மாசம் எவ்வளவு சீக்கிரம் போச்சு நமக்கு தெரியல. 31வது நைட் பிரேயர் பண்ண மாதிரி இருக்கு. இப்ப பார்த்தா நம்ம 4 மாசம் 5வது மாதம் வந்திருக்கிறோம். அது தேவனுடைய கிருபை மாத்திரமே. Hallelujah. The Lord is compassionate and gracious, slow to anger, abounding in love. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். Hallelujah. நம்ம பக்கத்துல கை வச்சு சொல்லுங்க. பக்கத்துல கை வைத்து. நீங்க இருக்கிறதுக்கு காரணமே அவர் கிருபை மட்டும்தான். You are here because of His grace only. Hallelujah. Amen. நம்ம இங்க இருக்கிறதுக்கு காரணம் யாரு? அவருடைய கிருபை. Hallelujah. அவருடைய கிருபை. I don't want to take this emotional. ஆனா இப்ப நீங்க வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நேத்து நம்ம ஊர்ல 2 நாளைக்கு முன்னாடி போட் கவுந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்துட்டாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சீன் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா அந்த குழந்தைய நெத்தில வச்சுட்டு அந்த தண்ணியில இறந்து போயிட்டாங்க. நம்ம இருப்பது தேவனுடைய கண்ணில் போட்டு நம்ம அதே பாருங்க. God is so gracious. Many times we don't realize that. நம்ம ஏதோ வரோம் நம்ம நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என்னுடைய தேவனுடைய கிருபை. I'm here only because of His unfailing love and His grace. Lord, we thank you for this beautiful, beautiful day that you've given to us, Lord. The day to remember, the day to rejoice, the day to, Lord, praise and honor your name, Lord. உடைய நாமத்தை கனப்படுத்துவது, உயர்த்துவது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு நாள் ஆண்டவரே. என்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனுக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். காரணம், அவரை நான் உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து தொழுது வந்திருக்கிறேன். எங்களுக்கு எத்தனை வியாதிகள் போராட்டம் வாழ்க்கையில் வந்தது.
அது அத்தனையிலும் எங்களோடு கூட இருந்து இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல எங்களை நிறுத்தி உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்களே. இது எவ்வளோ பெரிய தேவனாக, எவ்வளோ நல்ல தேவனாக உயர்த்துகிறோம். கர்த்தரை உயர்த்தி அவர் முன்பாக கர்த்தர் கிருபை ஏற்றுக்கொண்டது என்றென்று மாறாது ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்துகிறதே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பேரில் சொல்லலாம். கர்த்தர் கிருபை என்று உள்ளது என்றென்று மாறாதது. கர்த்தர் கிருபை என்று உள்ளது என்றென்று மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டு நடத்திடுவே. Sachi
போய் கோண நாளில் நேராக்குகிற தேவனாக இருக்கிறார். அவரை ஆராதிக்கணும். வேற யாரையும் நான் ஆராதிக்கணும். எல்லா மகிமைக்கு பாத்துறதே, எல்லா துதிக்கு பாத்துறதே, எல்லா கடத்துக்கு பாத்துறதே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நமஸ்தேக்கிறோம். ஹலோ நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஒரு நாளும் என்னை மறப்பதில்லை. Dear church, He cannot forget us. Many times we might forget Him, but the Bible says He will never forget us. Can be humble before God and say, Lord, sorry for not remembering your deeds and praising me, Father. I'm so sorry for the things that I've done against you now in the past days. But now I stand in your presence to glorify your mighty name, to glorify your awesome name, Father God. எனக்கு பாதை உண்டாக்கும் தெய்வம் நீதான். 1 Peter 1:15-16 says, but just as He who called you is holy, so be holy in all you do. For it is written, be holy because I am holy. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்க. நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராய் இருக்க என்று எழுதியிருக்கிறதே என்று அருமையான பேர் சொல்லியிருக்கிறார். அவர் முன்பாக நம்மை பார்ப்போமா? அவர் முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? உண்மை போல என்னை மாற்று நான் Church, can we make this? Can we pray this prayer? Lord, make me more like you, Lord God. The Bible says, be holy as I am holy.
யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Draw near to God and He will draw near to you. Cleanse your hands, you sinners, and purify your heart, you double-minded. The Bible says when we come closer to Him, He will come closer to us. இன்னைக்கு அவர் சமூகத்தில் செய்யக்கூடிய அவர் முன்பாக நம்மளை எல்லா கண்ணில் மூடி ஒரு நிமிஷம் கற்றுக்கொண்டா என்ன நான் தராண்டுவேன், நான் என்னையே தராண்டுவேன், என் ஆவி ஆத்மா தரத்து அப்போ ஒரு கையில தராண்டுவேன். எனக்கு எத்தனையோ அசுத்த குறை உண்டு, அது இப்பொழுதே இந்த நிமிஷமே நீங்க கழுவி என்னை பரிசுத்தப்படுங்க. என்னுடைய நீதினால நான் நான் நீதிமானாக்கப்பட முடியும். Because of my good deeds, Lord, I cannot be perfect. I cannot be holy, Lord. Only by grace I can be holy, Father, Lord Jesus. Only your deeds can make me holy. Yes, similar. அந்த செய்த கிரியைகளை என்னை பரிசுத்தமாக்கும். உன்னை தருகிறேன் Thank you.
அப்போது அவர் உலகத்தில் சேருவார் சொன்னீங்களே. இந்த உங்க சமூகத்துல வந்து நிற்கிறப்பா, ஆண்டவரே என்னை உருவாக்குங்கப்பா, என்னோட ஒழுங்கீனமான வாழ்க்கையை உருவாக்குங்க சொல்லுங்க. அதை உடைத்து ஒரு புதிய மனிதனாக என்னை உருவாக்குங்க சொல்லுங்க. Lord, break all my old things, Lord, and mold me and make me not according to my will, Lord, but according to your will, Father God. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. Thank you, Father. Our precious Lord, Father, thank you for helping us to worship you from our bottom of our heart, O Lord, for everything that you've done in our lives, O Lord. And right now we're going to take part in the Lord's Supper. Lord, as we always say this, Lord, we mean it, O Lord. We don't deserve to take part in the Lord's Supper, Father, Lord. But because of your grace and your mercy, you helped us, O Lord. Purely because of your unconditional grace and mercy, Father Lord, your love. We want to thank you, Father God. The பூர்ண கிருபையினால எங்களை சமத்தில் நிறுத்தி வைக்கிறோம். இந்த திருமணம் பங்கெடுக்க போற எங்க ஒவ்வொருத்தரும் கலப்படும் இந்த கலப்படும் வழி நடத்தும். ஆயுதமா வந்திருக்கிறவங்க நீங்க அப்படியே நில்லுங்க. ஆயுதம் இல்லாதவங்க please take your seats. If you come prepared, I'm standing. If you're not prepared, please take your seats. Let's take part in the Lord's Supper. This is a time for the Thanksgiving. Lord, provider, your life, all blessings, His grace and mercy. You need to ask Him, Lord, hear me, Lord. Lord, touch me. Hear me, Lord. Wash me. Hear me, Lord. Lord, one more time, give a chance for me. This is a new covenant between you and God, not for any other people. Reason is, He died for you. He carried your cross. He carried your own sins. He carried your sorrow. Look back to your life. How many times He will carry you? When you're falling down, when you're walking the deep waters, when you do the sins, when you're sorrow, when you are failed, He will lift you. When you are nothing, when you are emptiness, He will fill you through the blood of God. When you say, Lord, I'm big zero. When your people mock you, when your people criticize you, treat you, Lord said to you all the time, I will be with you all the time. My grace, my mercy, my word, my promise with you all the time. What is the biggest promise? I will be with you end of your life, end of the world. Lord, your grace and mercy, I always follow me. Your grace and mercy always, when I'm weak, when I fail, when I am nothing, when the people criticize behind you, maybe people don't like you. You have to say, one person always holding my hand, His name is Jesus Christ.
When you take a Lord's Supper, you need to say, Lord, thank you for your grace and mercy. This is your body. This is your blood. I know when you take a Lord's Supper, Lord, give us a new birth today. One more time in my life. One more time, wash with your blood, Father God. One more time, grace and mercy. You live in this world, Father God. Everything is grace. He gives us a one more day in this year. That is the biggest testimony you are. More than everything, more than a word, more than a physical. Can you please read with somebody? 1 Corinthians chapter 11. Verse 26, please. ஆகையால் Yeah. நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். Verse 28. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். Lord, this is your body. You need to judge yourself. Lord, this is your blood. When you take a Lord's Supper, Lord, get this new beginning for us. New life. Heavenly Father, thank you for grace and mercy. This is going to bless the people, to spread the gospel. We waiting for the second coming of Jesus Christ. Proclaim your name. You will be glorified. Heavenly Father, your grace is sufficient for us all the time. We lift your name, Father. Those who's going to be taking Lord's Supper, bless the people. There is a new beginning happening, new blessings. Healing is coming, blessing is coming. Bless the people in Jesus' mighty name we pray. Amen. When Pastor come next to you, please take a piece of bread and one cup in your hand. At the end, we'll all eat and drink together.
the more people come into Jesus Christ, accept Jesus Christ, they need to baptize. You have a chance today. If anyone accepting Jesus Christ today, come forward, baptize. He will save your life. Bless you, everyone. ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த மே மாதத்திலும் முதல் வாரத்தில் இடத்துல பங்கெடுக்க எனக்கு அந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய குறைகளெல்லாம் மன்னித்து எங்களை பிரசுத்தமாக்கி எங்களை கழுவி எங்களை நீதிமானாக்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். As we're going to take part, Lord, bless us, completely heal us, Lord, and help us to glorify your name, Lord God. We humbly surrender everything to you. In Jesus' name we pray. Bible புஸ்தகத்தில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஆய்வு சமூகத்தால் ஒரே நன்றி சொல்கிறோம். தந்த தயவுக்காக நன்றி. போன 4 மாதத்தை விட இந்த 5ஆம் மாதத்துல இன்னும் பயபக்தியாய், இன்னும் பரிசுத்தமாய், இன்னும் வேகத்தோட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்க குடும்பத்திலும், எங்க வேலையிலும், சபையிலும், ஊழியத்திலும் எங்க போனாலும் உடைய நாமத்தை சுமந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யணும். உடைய நாமத்துக்கு பங்கம் வராதபடிக்கு உடைய நாமத்தை மாத்திரம் கனப்படுத்த திருவிழாங்க. உடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஜெபங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு இங்க சந்தோஷமா வந்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலையுமே பல காரியங்களை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இதற்காக நம்ம இன்னைக்கு சபையா சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது பல தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது, அது நம்ம யூகே, அப்புறம் வந்து இந்தியாவுக்காக. அப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான ஒரு சில விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இங்க யூகேனுடைய சிச்சுவேஷன் வந்து இட்ஸ் நாட் as we see, it is not so easy. So there are lot more things or problems are coming up. Government is also like not in a very good shape. So there are a lot more changes are happening. So இந்த காரியத்துக்காகவும் முக்கியமா அடுத்தது வந்து நம்ம இந்திய தேசத்துல நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நாளைக்கு வந்து தமிழ்நாட்டோட எலெக்ஷன் ரிசல்ட் வருது. ஸோ இந்த 2 காரியத்துக்காக யாராவது ஒருத்தர் பாரப்பட்டவங்க ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் அவருடைய கொடுத்த காலையிலேக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க கொடுக்கப்பட்ட ஜபக்குறிப்புக்காக நாங்கள் வார்த்தோடு ஆண்டுகிறேன். கர்த்தாவே அப்பா, இந்திய தேசத்திற்காக முக்கியமாக தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக வருகிற எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, ரைட் விங்ஸ், பாலிட்டிக்ஸ், கர்த்தாவே, எக்ஸ்ட்ரீமிசம் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மினிஸ்ட்ரிக்கும் உம்முடைய ஊழியத்திற்கும் தடை இல்லாதபடிக்கு கர்த்தாவே நல்ல ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. தேசத்தில் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்க நீர் கிருபையும் தயவு செய்து தாருங்க ஆண்டவரே. அப்பா, நாளைக்கு வரப்போகிற ரிசல்ட்ஸ் கர்த்தாவே அப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு லீடர்ஷிப் வர நீர் கிருபையும் தயவு செய்து தாருங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு நல்ல ஒரு அவங்க ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டான லீடர் வர நீர் கிருபையும் தயவு செய்து தாருங்க ஆண்டவரே. அப்போ உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா. ஒரு எந்த ஒரு அப்பா இதோ கர்த்தா ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசமும் வராதபடி நீர் எங்களுடைய பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா இன்னும் 4 அதர் எலெக்ஷன்ஸ் கூட நடக்கிறதாவே the true democracy provide கர்த்தாவே. அப்பா, ஒரு நல்ல ஒரு ஜனநாயகம் இருக்க நீர் கிருபை செய்து தாருங்க.
உம்மால் கூடாது என்று ஒன்று கிடையாது அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை வைக்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்மால் கூடாது என்று ஒன்று கிடையாது அப்பா. உம் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரை பொருட்படுத்திக் ஆசீர்வதிங்க. மேய்ப்பன் மூலம் ஜெபிக்கலாம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்தில் if I ask all the GCSE people to come forward, நம்ம எல்லாரும் வந்து ஃபேமிலி சர்ச்சை சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். I ask those who are going to write GCSE this year to come forward, and I request all the people also like to stand up and let's together like we wanted to pray for them. It's not only them, but there are other people, children also writing exam. பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இவங்க இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இவங்களுக்காக நம்ம சபையாக சேர்ந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யாராவது ஒருத்தர் இவங்களுக்காக பாரப்பட்டவங்க ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா, நீர் கொடுத்த பிள்ளை செல்வங்களே ஆண்டவரே, அப்பா வேத வார்த்தை சொல்லுகிறது போல ராஜா, பிள்ளைகள் எங்களிடத்துல வர தடையில்லாத இருக்க செய்யுங்கள் என்று அப்பா. அப்பா மனதாக ஆண்டவரே, அப்பா எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த பிரசன வசனம் இந்த நாளிலே நாங்கள் வாசித்தது போல அப்பா ஆண்டவரே, தேவன் பொழுது தேவன் இணைவார் என்று அப்பா அந்த பிள்ளைகளை உம்முடைய சமூகத்தில் அப்பா அவர்கள் நிற்கிறார்கள் என்று உம்முடைய கண்களுக்கு முன்பாக என்று விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம் நினைவுகளே எங்கள் நினைவுகள் தகப்பனே, உம் வழிகளே இந்த பிள்ளைகளோட நினைவுகள் வழிகளாக இருக்கட்டும் ஆண்டவர். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க நீ தந்த இந்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கிற பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை தலைநிமிர செய்வீர் ஆண்டவரே. அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. உம்மை நம்பி விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை அப்பா அவர்களுக்கு எந்த ஸ்கூலில் இருந்தாலும் சரி அப்பா, அநேக பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு டீச்சருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை இந்த உலக ஞானத்தின் மீது இல்லை தகப்பனே அப்பா, உம்மீது ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகளை அப்பா ஸ்ட்ரெஸ்ஸின் ஆவிகளை நீக்குங்க ஆண்டவரே. அப்பா அவர்களுக்குள்ளாக அப்பா அவங்களுடைய அவயவங்களை தூண்டுகிற ஆவிகள், கோபம், எரிச்சல் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த பாடுகள் லெகவாய் அவர்களுக்கு இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீங்கள் அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு உணர்த்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு பாதைகளுக்கு ஆண்டவரே நீர் வெளிச்சமும் தீபமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவனே நன்றி அப்பா. வேதம் சொல்லுகிறது போல பொல்லாத பெற்றோரானிய நீங்கள் நல்ல ஈவை தரும் பொழுது பரமபிதா எவ்வளோ நல்லது நீர் தருவீர் என்று அப்பா நாங்கள் சபையாய் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை சபையாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உன்னதமான தேவரீர் அவருடைய படிப்பு ஒவ்வொன்று காரியங்களும் ஆண்டவரே அவர்களுக்கு அந்த பயபக்தியை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஃபோக்கஸ் பண்ணும்படியாக தேவரீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்ததே அப்பா அது நல்லது என்று யோசித்து உமக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்க நீங்கள் கிருபை கொடுங்க இயேசுவே அப்பா. அலட்சியம் இல்லாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் எந்த ஸ்கூல் எந்த இடத்துல எங்கே இருந்தாலும் அப்பா உம்முடைய கரம் துணை இருப்பதை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா எந்த சூழ்நிலைகளிலும் உம்மை பிடித்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா உம்முடைய வேத வார்த்தைகளை அவங்களுடைய சிந்தனையில் இருதயத்தில் கிரிய செய்யட்டும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியத்துக்காக மட்டுமல்ல அநேக காரியத்துக்காக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளை நீர் வல்லமையாக எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வழிநடத்தி நீங்கள் காத்து கொள்ளுங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். Thank you sister. God bless you children. அடுத்தது டெஸ்டிமனி டைம். உங்களுடைய ஷார்ட்
ஒரு நாட்டில் கிட்னியில் ஸ்டோன் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தாங்க. ஃபைனலாக திரும்பி ஒரு தடவை நாங்கள் ஜஸ்ட் மேக் ஷூர் சொன்னப்போ எடுத்துல எந்த வராதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. வெரி குயிக் ஒன். நேத்தன் முறைக்கிறான். நான் சொன்ன நேத்தன், நீ போய் சாட்சி சொல்லுடா, உன்னோட 15வது வருஷம் இந்த நாளோட முடியுது. நாளையிலேருந்து 16ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இல்லை, நான் அடுத்த வாரம் சொல்லிக்கிறேன். ஆனால் காட் வாஸ் ஸோ கிரேட். ஆண்டவர் உண்மையிலே கொடுத்துருங்க, இப்போயே கொடுத்துருங்க, தயவு செஞ்சு கீழே போட்டுறாதீங்க, இட்ஸ் காஸ்ட் அ லாட் அப்படின்னு. நிறைய பேர் படிச்சுட்டு திருப்பி கொடுத்தாங்க. நிறைய பேர் நோ தேங்க்யூ அவங்க ஃபாயின்னாங்க. நிறைய பேர் வந்து யோர் ட்ரெஸ் லுக்ஸ் நைஸ்ன்னாங்க. நான் சொன்னேன் ரீட் திஸ் அண்ட் தென் டெல் மீ அப்படின்னப்போ படித்தாங்க. தென் அப்படியே சுற்றிட்டே போய் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். ரைத்து சிஸ்டர்கிட்ட கேட்டாக்கா எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாமா? நான் அக்கா சொன்னாங்க நீ எந்த எல்லைக்கு வேணா போனாங்க. அங்கேருந்து கத்துனா கேட்குமா? கேட்கும் கத்துன்னாங்க. நான் ஒரு கூட்டத்தோடு வரேன், அப்போ தான் நீ ஒரு கூட்டத்தோடு வரேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா போனாங்க. போனால் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டேன். அப்புறம் அங்கே போயிட்டு போலீஸை பார்த்தோம், பயமாயிடுச்சு. ஒரு கூட்டமாக நின்று இருந்தேன். ஐயோ போலீஸ் நிற்குது, இந்த பக்கம் போகலாமா, சரி வேணாம். அப்புறம் நான் போனேன். அப்புறம் போலீஸ்கிட்டே கார்டு கொடுத்து ப்ளீஸ் ரீட் திஸ் அப்படின்னும்போது குட் மார்னிங் ப்ளீஸ் ரீட் திஸ் அப்படின்னும்போது குட் மார்னிங் படித்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் சொன்னேன் கேன் ஐ கோ அண்ட் கிவ்னு, நாங்கள் இங்கே நிற்கிற ப்ரொடெக்ஷனுக்கு யூ கோ அண்ட் கிவ் அப்படின்னாங்க. ஸோ அந்த பயமும் போச்சு. ஸோ ஃப்ரீயாக ஜாலியாக பட்டர்ஃப்ளை மாதிரி போய் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் எத்தனை கைகள் நம்ம உண்மையாக கொடுத்தோமோ வாங்கினாங்களோ. ஸோ ஐ பிலீவ் நான் வந்து எப்போவுமே நம்ம பாஸ்டருங்க கையில் அவங்க கையில் ஒரு தூசி துரும்பம் வந்தால் கூட மோ பிளெஸ்ஸிங் நம்ம சபையிலேருந்து போகும் பொழுது. அது மாதிரி எத்தனையோ கார்டு போயிருக்கு, வாங்கியிருக்காங்க. ஐ ஹோப் வயசான அங்கிள் வாங்கிக்கிறாங்க. ஆண்டிங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க, எனக்கு இது வேணாம் அப்படின்னு. படிக்கக்கூட மாட்டான், நான் அங்கிளுங்க வந்து வாங்கி வச்சு நான் வீட்டில் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த அவுட்ரீச்சுக்காக எத்தனை பேர் வாங்கினாங்களோ காட் டு ஷுட் டச். நம்ம உண்மையாக ஃபேத்ஃபுல்லாக செஞ்சுருக்கோம். ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும். அதனால் அதுக்காக ப்ளீஸ் ப்ரே அண்ட் தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய சாட்சி இல்லையா? ஸோ நம்ம போய் வந்து ஒரு அவுட்ரீச்சில் நம்ம பண்ணுறது வந்து தேவனுக்கு மகிமை கண்டு வரும். இதற்கு முன்னால் வந்து இந்த மாதம் பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் எந்திரிச்சு நின்றீங்கன்னா நல்லாயிருக்கும். Those who are going to celebrate birthdays and anniversary this month. Okay. Right. Can I ask Sister Mabel to pray for them? Allow my Heavenly Father, I commit Nathan, Sheba, and Mercy and Prakash, Lord, as they have been a great strength to this church, Lord, and a great blessing, Lord. Many of the people here, let them continue to love and care for each other, Lord, in the years to come. Give them many more years of celebration. And Lord, make them a great blessing, Lord, to their families, to this church, Lord. And let them become a great witness and testimony for people out there, and let your name be glorified. Bless each and every one of them. In Jesus' name I pray. Amen. Thank you, sister. Thank you, everyone. Announcements. Monday, every Monday, 7:30 p.m. We're going to have an intercessory prayer session in any of our members' home. ஸோ நாளைக்கும் வந்து இருக்கும். We'll meet in the prayer. Every Wednesday, Women of Faith. So women are connecting together and praying. இது வந்து ஆன்லைனில் இருக்கும். காலையில் 5:30 to 6:30.
So those who are interested and also those who are able to join, please do join for the women's prayer. And youth, God's arrow on youth fellowship. Whatever I've done is wasted because we sow the seeds and somebody else might reap. So therefore we should not keep doing it. And also my personality is not that good for evangelization. I'm an introvert and not a good conversationalist. I can see some heads are nodding there. But that's not the entire truth. Okay, if somebody sits in front of me, I can engage them in conversation. In fact, most of my outreach happens that way. People bring them to me, then I spend my time with them, and I've been effective that way many a times. So I do have people whom I've reached out today in Canada, in Australia, in Saudi, so in UAE. So God has used me, but a very small way because that's not my primary calling. So today and the next, I thought I can finish it in one session, but when I started preparing from what the Lord was trying to do, kind of split it into 2 months, 2 sessions. So we'll be good today, and the next month I'll be focused on the subject. I'm conscious of my subject. I'm conscious of my limitations on the subject. So I would like to, what I want to do is answer the question. Day-to-day service that Christians can render. All of those are methods that are used ultimately to communicate the good news of the gospel, and that should lead eventually to a personal encounter with Jesus Christ. So basically the message of gospel should involve salvation that God has made available because the mercy of God, and that is made available through the redemption that is in Lord Jesus Christ. Some of these terms you should know. If you do not know, I can answer them if you have questions specifically on that. Now the term evangelization can be applied to any good news. Okay? For example, on Saturdays, if you go to High Street, you can see Hare Krishna Brigade with the Bhagavad Gita in their hand. They'll stop you and maybe ask you to take a Bhagavad Gita and give a donation. They are doing evangelization. Or you might see in front of mosque, they put a table and keep some Qurans there and tell you about Islamic faith and ask you to take a free Quran. That's also evangelization. They are spreading what they believe to be the good news. But it was invented by Christians. So Christianity has gone to other people. But the most crucial question is, what is the gospel? What is the gospel? Gospel means good news. So what is it? When you read through the New Testament, there is not a clear definition of what the gospel is. A broad definition is available in 1 Corinthians 15. We'll say it in a little while. But what is the good news basically you're also trying to proclaim? Can I have some answer? What is the good news? Jesus died for us. Okay, you can go to a rose in the head. Okay, that is a good news. Eternal life is a good news. You can go to heaven. Good news. Okay, you can escape hell. That's good news. But is this what is the gospel Bible is talking about? What is the gospel that you are trying to communicate? Okay. I know we speak about Jesus died for your sins, He rose again, and you can have eternal life. But what is the gospel? Okay, let's look at the scripture and see how can we arrive at what the gospel is. Because gospel is not defined in the Bible. The problem is not defined. Okay. Look at John the Baptist came proclaiming the gospel. Okay. Okay. Look at Matthew chapter 3 verse 1 to 2. Matthew chapter 3 verse 1 to 2. This is kind of a Bible study. Okay. Matthew chapter 3 verse 1 and 2. Now in those days, John the Baptist came preaching in the wilderness of Judea, saying, repent, for the kingdom of heaven is at hand. When he says preaching, it means he was preaching the gospel. Okay, that's what it means. And after John the Baptist was thrown into the prison, Jesus came, picking up the message which John the Baptist started. Look at what Jesus did. Matthew chapter 4. Matthew chapter 4. We'll read verse 12 and 13 first. Matthew chapter 4, verse 12 and 13. Now when Jesus heard that John had been taken into custody, he withdrew into Galilee, and leaving Nazareth, he came and settled in Capernaum, which is by the sea, in the region of Zebulun and Naphtali. Now go to verse 17. Verse 17. From that time, Jesus began to preach and say, repent, for the kingdom of heaven is at hand. And again, the word preaching here means he was preaching the gospel. Okay? And I will show you that the preaching is gospel preaching. Look at the same word. Keep your finger on Matthew chapter 4. Just skip over to Mark chapter 1. Keep your finger in Matthew 4, but go to Mark 1. And look at verse 14 and 15. Mark chapter 1, verse 14 and 15. Now
after John had been taken into custody, Jesus came to Galilee preaching the gospel of God and saying, the time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel. So what we read in Matthew, Jesus also proclaimed the gospel, which Mark makes it very clear. He came preaching the gospel, saying, repent for the kingdom is at hand, and this is called a gospel of God. So now come back to Matthew chapter 4 again. Matthew chapter 4. We go to chapter verse 23 now. We looked at verse 12, 13, 17, and 23. So Jesus was going throughout the Galilee, teaching in their synagogues and proclaiming the gospel of the kingdom and healing every kind of disease and every kind of sickness among the people. So we see from these scriptures, both John the Baptist and Jesus were proclaiming the gospel throughout the region of Judea and Galilee and all the places. And they were asking people to believe in the gospel. They were asking to believe people to. That's the question we need to understand. Now, they were certainly not preaching Jesus died for your sins. Right? That's what we think is the gospel. They were not proclaiming it, that you should believe in the death, burial, and resurrection of Jesus Christ. They were not proclaiming, but they were proclaiming the gospel. Now, when we look at the scriptures, we can understand the people who are listening to them knew what the gospel is. That's why the authors don't say what the gospel is. And when we read the scripture, when we read the scriptures today, we are also expected to know what he was preaching without saying what he was preaching. Do you get the point? What I'm trying to get at? Because we need to understand this very clearly. If you don't understand this, you cannot be a good communicator of the gospel. Okay? Jesus died, rose again is elements of the gospel, but that is not the core gospel. Because here both scriptures say John the Baptist came preaching the gospel, Jesus came preaching the gospel, asking to people to believe in the gospel without telling us what the gospel is. And it's obvious those people listening to them knew what the gospel is, but we are not told what the gospel they were preaching. You get the problem? Okay, you need to understand the problem. Now, most of our definition comes from the gospel, from 1 Corinthians chapter 15. Whatever we say is the gospel comes from 1 Corinthians 15, verse 1 to 4. 1 Corinthians 15, verse 1 to 4. Look at the scriptures, because when we do a study like that, we look at the scriptures. Okay? 1 Corinthians chapter 15, verse 1 to 4. Okay, preferably see in your Bible, printed books, not on iPhone or phone, whatever it is. That's not real scriptures. Okay. Now, brothers and sisters, I want to remind you of the gospel I preached to you. So Paul is asking them to remember, which you received and on which you have taken your stand, which you received and you believed. By this gospel you are saved, if you hold firmly to the word I preached to you. That means not once believing, you hold on to the belief throughout. Otherwise you have believed in vain. Look at verse 3 now. For what I received I passed on to you as of first importance, that is, Christ died for our sins according to the scriptures, that he was raised on the third day according to the scriptures. So Paul says, this is the message I received and I passed on to you, that Jesus Christ died for your sins according to the scriptures. He was buried and he rose again on the third day according to the scripture. Now this is the message today we proclaim as the good news. Okay. Now what are these people expected to believe in here? There are two important things to believe. Because when you proclaim the gospel, you've got to make sure these two things are believed. What are they asking to believe? There are three facts connected that should believe. That he died, that he was buried, and that he rose again. These are the facts concerning a man called Jesus you are expected to believe. When did this happen? 2000 years back. Did the Corinthians to whom Paul is writing know about it? It's passed on to them. Now on what basis do we believe on this fact? Blindly? No. We are not asked to blindly believe. This is an historical fact. There are both eyewitnesses and circumstantial evidences that is presented as historical facts. You are not asked to believe in this just blindly. You've got to understand it. Because when we are trying to proclaim the gospel, we're not asking them to believe something blindly. These are facts, historically verified. If you take the events connected with Jesus' life, and there will be only one word they can go, yes, it is true. That is how today court cases are handled. You get, that is the first thing. Second thing, you need to believe in that person himself.
with whom these facts are associated. These are the two things people have to believe. That is only when they can have the true encounter. So believing in the person is also very critical. Now, this is the gospel that Paul is talking about. He's telling these are the things, if you believe, you can enter into the gospel. What is the gospel? It's the good news. These are the things that you need to know and believe in order to enjoy the good of the gospel. So what is the gospel then? Let's try to answer that. That answer is hidden in the message that Jesus is giving and John the Baptist was giving. What were they saying? The kingdom of God is near. Therefore, repent. So what is the good news? The kingdom. The good news is the kingdom. What you believe are the facts of Jesus and associate him are the means to enter into the kingdom. You get the difference. It's very important to understand this. The message here is the kingdom. The kingdom is, it was near then, which is here now. When Jesus and John the Baptist were preaching, the kingdom was not, it was near. It was almost there. Okay? But today, it's here in one sense, not fully here again. Okay? It is not fully here. Now, it got inaugurated on the day of Pentecost. Kingdom got inaugurated, okay, in a spiritual sense already here, but it will be fully realized in the future. It is important to understand this also, that it's not fully here. Okay, I'll come to that in a while. Now, in order to enter into this kingdom, Jesus was saying, John was saying, you got to repent of your sins. Okay. Now, we now know the basis of repentance is Jesus' death, burial, and resurrection. Today we have the basis. But when John the Baptist was preaching, Jesus was preaching, the basis was not yet given. They were simply being asked to repent of their sin. And they would have to repent based on the old covenant requirements. So today, on what basis can God forgive sins? Sins cannot be forgiven just like that. It is very important to understand that no crime can, if you are living in a cannot be forgiven for the crime you commit, you've got to pay the penalty, whatever is assigned to that crime. It's simple as that. Okay? Forgiveness is, because if you look at the other religion, they'll tell you, Allah is merciful and forgive you. On what basis? You understand that there has to be, justice has to be done when the forgiveness is given. The justice is done through what happened to Jesus. You get my point? So Jesus' death, burial, and resurrection is a means to receive the forgiveness, which is the means to the good news. What's the good news? The kingdom of God. So if you look at Jesus' teaching throughout the Gospels, there are 70 references of the kingdom of God by Jesus himself. And what was Jesus saying? The kingdom is here, and you also have the king. Kingdom requires a king, and I am the king. Therefore, you have to believe in me. Now, what were the Jews looking forward when Jesus came, or John the Baptist came? What were they looking forward? They were looking forward to the promise that God had made to them in the Old Covenant. What did God say? You will have a kingdom of the type of kingdom that you saw in David. And you will have a son of David coming as your king. The utopia can be there. And they were looking forward for that to happen. Every time somebody came, this is that king or Messiah or anointed, whatever they call. That's what they were looking for. They were looking forward for a kingdom. Okay? They had the best possible kingship during David, but it was not a peaceful kingdom. Why? David was always on war. Then Solomon came. It was peaceful. There was no war, but he was extractor of money. Taxation was so high to build all his palaces and temple and all that. He was extracting heavy taxation. That's the reason that the country got split. One of the reasons is not just Solomon committed sin. It's because he taxed them heavily. So that means even though peaceful, it was not a good kingdom. So Israel never had a good king and a good kingdom. So God had promised, you will get it through a son of David. So they were expecting, so that promise was already 500 years old by the time Jesus came. And after they never had a good king, they had some certainly reasonably good kings, and then they became slaves of other nations. And when Jesus came, they were still under other nations. You get my point? Now suddenly John the Baptist comes and says, your wait is over. Kingdom is near. And Jesus said, it's near. How do you enter into this kingdom? You've got to get a visa. What is that visa? Repent of this. Today when we proclaim, we say the basis, this is not simple forgiveness, just said Manichetyam, oh, no. You can't do that. So now when we proclaim the life, death, the burial, we're only proclaiming the means
to the good news. What is the good news? The kingdom of God is the good news. So after resurrection, Jesus, we understand forgiveness can be justly offered to people. You cannot simply say to people, God is love, is merciful, he'll forgive your sins. No. God cannot forgive your sins without penalty being paid. You get my point? So what was Jesus asking apart from believing in, repenting? He was telling, believe in me. Was he not saying that? John's Gospel makes it very clear. You have to repent and also to believe in me. Why? Because I am the promised king, the Messiah, the anointed one. Messiah, Christ, anointed, all three words mean same. So the good news of the gospel is kingdom of heaven has come, or kingdom of God or heaven, kingdom of heaven, God are interchangeably used in the New Testament. So that is the good news. But both John the Baptist and Jesus preached to the Jews, right? They already knew and they were waiting for the kingdom to come. Our challenge today is that we are talking to people who do not know about a king, do not know about a kingdom. You get my point, the difference in challenge? But they knew, the moment these people came and said, they knew what the gospel is. You get my point? So do you see the difference, what the gospel you have been saying, this is the gospel? It's a means to the end, that is not the gospel. So even after Jesus rose from the dead, those apostles who lived with him for 3 years heard Jesus preach again and again and again. You know what they asked Jesus just before he was going? Look at Acts chapter 1 verse 6. Acts chapter 6, 1 verse 6. So when they had come together, after Jesus rose from the dead, he was meeting them, talking to them, explaining things, and just before going, they are asking him what that. Lord, is it at this time you're restoring the kingdom to Jews, to the Israel? See the focus. It is that kingdom is what is there in the mind all the time. Even at that time, after spending 3 years, they knew Jesus was talking about the kingdom. And they are asking, is it now? And Jesus said, it's not for you to know the time, which is determined by the Father. And that is why, what did Jesus teach us to pray every day? Thy kingdom come. Are we praying till now? Yes, because it's still ahead. Okay? So only after Pentecost, the apostles realized we have to get people ready. You get my point? Kingdom is coming. It is here in a sense. The church is a representation of God's kingdom, but we have to get people into the church so that there will be a people ready to receive the king and live in a kingdom. And even if you look at what apostles are preaching, although the idea of kingdom is not so obvious, but you can see even in their preaching. Look at Acts chapter 9, verse 12. Acts chapter 9, verse 12. Acts 9, verse 12. But when they believed Philip, not me, the evangelist Philip, and he proclaimed the good news of the kingdom of God and the name of Jesus Christ, they were baptized, both men and women. What was he proclaiming? Kingdom and the king. Right? Good news of the kingdom of God and the name of Jesus Christ. The king. The kingdom and the king. And proclaiming. In Acts chapter 19, verse 8. 4. What was he proclaiming? Acts 19, verse 8. Paul entered the synagogue and spoke boldly there for 3 months, arguing persuasively about the kingdom of God. So again, Paul's main focus was proclaiming the kingdom of God. Now today, in a spiritual sense, we know the kingdom of God is here, but one day, literally, it will be here. But you can only enter the kingdom now. You can't enter the kingdom after it gets established. There will be no time. So today, basically what we do is recruiting people for this new kingdom. The recruitment, we have a job, we don't know the time, so therefore it is. But the problem we face today is that we do not understand the idea of a kingdom because you're not living in any kingdom. Kingdoms are very rare in the world today. Today we have what is called democracy. More than 50% of the countries are democracy. Remaining are either dictatorial democracy or autocracy. So we do not have, democracy is not a God idea. Democracy is a human idea.
It originated in the Greeks and in the Romans, and today later into Europe. Democracy is not the God's idea. Democracy will not be there in God's kingdom. It will be a benevolent autocracy. There will be one king, that's it. Whatever he says. Many times you ask the question, why God says this, why? You have no choice of asking this question. We can ask today, why KSM is doing this or Trump is doing that. Democracy. You can't ask that. God's kingdom is going to be one man. Even today, deep inside of us, we know that we would like one man to rule. Even when we think about a democracy, the focus is on the prime minister. Deep inside, we know it. We need one man who can guide. It's there deep inside of us. In any country, if you know, parties may be there, candidates may be there. Ultimately, just one particular person is focused. And he will determine who is going to be. So that is there deep inside of us. We know we need that kind of a thing. That's what God has created in the beginning. So when we preach the gospel, okay, you may not be able to clearly articulate the idea of kingdom, but you must have an idea. What are you trying to do? What are your ultimate aim is to proclaim a kingdom and a king. That's what. So without this idea of a king and kingdom, talking about Jesus' death, burial, and resurrection doesn't make total sense. So it doesn't make total sense. Yes, sins can be forgiven. And the problem is, when we try to proclaim that your sins can be forgiven, they can go to heaven, actually we're giving a wrong message. Heaven is not the ultimate destination. It may be an idea that people understand it because that's what you speak in Hinduism or Muslim Islam. So you connect that to idea, nirvana or moksha or whatever it is, or jannat. But that's not the entire truth. Okay, so how did Jesus proclaim it? Let's look at how did Jesus proclaim it. We saw a couple of verses. So let's look at Matthew chapter 9, verse 35 to 38. Matthew chapter 9, Matthew 9, verse 35 to 38. Jesus was going through all the cities and villages, teaching in the synagogues and proclaiming the gospel of the kingdom and healing every kind of disease and every kind of thing. He was also proclaiming the gospel of the kingdom. Gospel, good news of the kingdom. And so Jesus crisscrossing the land, going to villages and cities and towns. And in the context of synagogue, he was teaching also. What was he teaching from? He was teaching the Old Testament, because they didn't have the New Testament. He was teaching from the Old Testament. And the point you need to note here is that the gospel of the kingdom was preached to the people who knew about it already, who were expecting the kingdom to come. So our challenge today presenting the kingdom is because our audience are not people who are either expecting a kingdom or a king. You get the problem. You get what is the thing. So now Jesus was not only teaching them, but he was also performing signs and wonders to attest to who he was. Now, the primary reason Jesus was doing healing and miracles and this was not to show that he's powerful, not that he's gifted. It is to attest to who he is. Okay, look at Acts chapter 2. Acts chapter 2, verse 22. Acts chapter 2, verse 22. Men of Israel, listen to these words. Jesus the Nazarene, a man attested to you by God with miracles and wonders and signs, which God performed through him in your midst, just as you yourselves know. So Jesus did signs and wonders and miracles, not to show his power. God was doing it through him to attest that this man is from me. It's an attestation. Credibility has to be given to the man. Today, sometimes people say, why no signs and miracles happening? They are not happening because God is not attesting you, not because something wrong with you. Okay, it's not always a question of faith. Remember this. Okay, whenever God wants to attest today, miracles, signs and wonders, even today they take place. If God chooses not to attest your ministry, either because of your own problem or he doesn't want to attest, then miracle signs won't take place. So don't think certain ministry is powerful, certain is not powerful just because these things don't happen. It's got nothing to do with that. Ultimate power is known whether people have heard and believed in the gospel. That is ultimate power. Many times signs and wonders take place, people don't believe. Okay, so that's not a proof. The proof is, did the people come to know God? So one thing that becomes clear from Jesus' ministry is that the proclaiming the gospel was done only to the Jews who knew of the gospel. Did you get that point? If you look through the New Testament,
Jesus did not proclaim the gospel to anybody else who did not know the gospel. And even in the apostles whom he sent, first 12 people, then later 70 people, he did not send them outside of Israel. He sent them only to the people who knew the gospel. Look at Matthew chapter 10. Let's read verse 1 and 5 to 8. Matthew 10, verse 1. Matthew chapter 10, verse 1. Jesus summoned his 12 disciples and gave them authority over unclean spirits to cast them out and to heal every kind of disease and every kind of sickness. Now jump to verse 5 to 8. Verse 5 to 8. These 12 Jesus sent out after instructing them, do not go in the way of the Gentiles, and do not enter any city of Samaritans, but rather go to the lost sheep of the house of Israel, and as you go preach, saying, the kingdom of heaven is at hand. Heal the sick, raise the dead, cleanse the lepers, cast out demons, freely you receive, freely you give. Again, what is the gospel? Kingdom of God is at hand, and given to people who knew and expected, right? Obviously, we cannot adopt this method today. It's obvious, right? Because we are facing people, they were using the scriptures, Old Testament scriptures, proclaiming what is written in the scripture, telling what is written is coming. Okay, that's what they were telling. But we can adopt this method today of what they were doing if you are preaching to Jews and people from Christian background. People from Christian background are not necessarily saved. At least they have some idea about God. They have some idea about Jesus. To them, I can use the Bible and teach them from the Bible. Okay. So we can use the Bible as a primary means to do that. And I do it many times when I Christian background people take the Bible, either physical Bible or using mind, use the scriptures, try to tell them what the Bible says. But what happens today when they proclaim the gospel to non-believers? They take the Bible and thump it. Bible says this, Bible says that. To people who have no idea what the Bible is all about. You can't use that method to proclaim to the people who are non-believers. Even when you do a Christmas program, your focus seems to be on the Bible. Your skits or your video program, everything is on the Bible. What happens when you do? You are lifting a book higher, making it almost novel. You get my point? There's a seriousness of making the book something greater than the person behind it. Okay? So, you have to be very clear on that. And I do observe, I commented it before, that when you speak about the Bible to be a book of moral values, right? That you can solve your life problem. Let me tell you, if you really want moral values, read Bhagavad Gita, Quran. I'm telling you honestly, read the books, there are plenty of moral values. Bible is not a book of moral values, although it has moral values. Bible is not a book that solves your life problems. It may have principles that can help you solve your life problems. Bible is a book of history. It's not a book unlike Quran or Bhagavad Gita or Guru Granth or whatever. Those books are full of moral values, do's and don'ts, good and bad. Bible is a book about history, about a kingdom and a king. From the beginning to the end, what is God trying to show you? God to be the king and the subjects are submitted to him. That's the core message of the whole Bible. Go to the end of the beginning to the end. It is given in the history of Israel as a nation under God. That's what the Bible is all about. So, you can proclaim the kingdom of God first. That what is God really requiring to do? That he's looking to be king of the people and people coming under him. If required, use the Bible. You get my point? Otherwise, you end up lifting the book higher, making it almost an idol, like it happens in other religions where the book becomes. In Islam, you cannot keep the Quran down on the earth. It has to be a higher position anywhere in the house. You know that. You can't. So, that's why don't make the book an idol. Use the Bible if needed. Please remember, written Bible was not available for 1500 years. And it literally started freely available only in the last 100 years. Was the gospel not proclaimed? Do you think people were called to look at verse so and so, or that verse says
You couldn't say that at all. Neither the preacher had the Bible, nor the people listening to had the Bible. So you can't use the Bible. So Bible is not necessary. It's useful, helpful. Praise God for that. Thank God for that. Everybody can access the Bible today. But you, through the Bible, you can't save people. Okay, we will talk about it, what exactly saves people in the next session. So, also remember, neither the Jesus nor the apostles called people to be saved to escape hell and go to heaven. No, they didn't say that. Did Jesus say that? You believe in the gospel to escape hell and go to heaven? No, but what do? We say you can go to heaven and escape hell. That's what we proclaim. Did Jesus say that? Because ultimately, heaven is not the destination. If you have listening to me in the last year or so, it's not the ultimate. Ultimate destination is what? This earth, to live under a king. That's the good news. Ultimately, that's what is going to happen. Come back to what God originally created. What did He do? He put a garden in Eden, put the people there and said, I'm coming to you every evening for a walk. That's what is going to come back again. That's the future. Intermediately, yes, you may go to heaven. Yes, all that is there. Those are all part of the gospel, but they are not the core thing. Core thing is God as your king. Jesus is appointed as a king to rule over the earth. We have. Let me just close with a couple of scriptures to show the picture of how the kingdom will be. It's a kingdom of global peace. Look at Isaiah chapter 2, verse 4. Isaiah chapter 2, verse 4. And He will judge between the nations and will render decisions for many people. And they will hammer their swords into plowshares, into pruning hooks. Nation will not lift up swords against nation, and never again there will be war. You know what is written in the UN headquarters in US? This verse is written. The second part, middle part of it. They will hammer their swords into plowshares and their spears into pruning hooks. That's the purpose of UN, right? They don't want to have wars. That is inscribed there if you go to UN headquarters. I've not gone there, but I know it's written there. From here, okay? Look at, and you know Revelation 20. What does Revelation 20 say? Satan will be bound. Initially for 1,000 years, then will be cast into the lake of fire. So there will be no temptation. Devil is not there. What will be the life of our life? It will be perfect, right? Look at one more, how the nature will be in Isaiah chapter 6:11, verse 6 to 8. Isaiah chapter 11, verse 6 to 8. And with the lamb, the leopard will lie down with the young goat, the calf and the young lion and the fatlings together. And a little boy will lead them. Also the cow and the bear will graze. The young will lie down together. The lion will eat straw like the ox. The nursing child will play by the hole of a cobra. And the weaned child will put his hand on the viper's den. Can you imagine this kind of a life? This is how this is the good news. This is what we are looking for eventually. Heaven and hell in between, there will be temporary phase. This is the future. Look at Isaiah again, chapter 11, verse 9. They will not hurt or destroy in all my holy mountain, for the earth will be the Lord as the waters covers the sea. And Isaiah 65 says, there will be no more death, no more tears, no more sorrow, no more pain, and no any of those things. That is the good news. So what Jesus did is a means through which we can live. The gospel, when you say Jesus died for our sins, he was buried and rose in these important elements. But you've got to have an idea, the big picture in your mind. Only then you can be excited about what you're saying. You get my point? So that is really the good news. So we'll continue next month from how did the apostles preach it and how do we do it today, things like that. And may the Lord help us all. Let's pray. Heavenly Father, we want to thank you, Lord, for speaking to us this morning. Lord, we have a tremendous good news that you've given to us. I ask you that each one of us will be gripped with the good news. Then we'll be able to communicate it effectively to those we want to bring those people into this good news, Lord.
Help us all, I pray, in Jesus' name. Amen. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஒரு அருமையான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கேட்டோம். சுவிசேஷனா என்ன? இப்போ இவர் ட்ராக்ஸ் மட்டும் கொடுக்கறதா? சுவிசேஷனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம், நம்ம கேட்டோம். சுவிசேஷம் நம்ம எப்படி அறிவிக்கணும், சுவிசேஷத்தோட பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. கடவுள் உங்களை குணமாக்குவார், அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், அதெல்லாம் இருக்குது. ஆனால் அது சுவிசேஷம் அல்ல. அதற்கு மேலே முக்கியமான ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ண வேண்டும். அது நமக்கு ரொம்ப அவசியம். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு, அதற்கு அவர் ராஜாவாக இருப்பார், அவருடைய ஆளுகைக்கு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து அவர் சொன்னார். அவர் கடைசியாக சொன்ன விஷயத்தை தயவுசெய்து தப்பாக எடுத்துடாதீங்க, குழம்பிடாதீங்க. அவர் சொன்னார், பைபிள் ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு தான், அது பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம என்ன நினைப்போனா, அப்போ பைபிள் படிக்க வேண்டாமா அப்படின்னா, இல்லை, நமக்கு பைபிள் தான் பேசிக், அடிப்படையே என்ன தான் பைபிள். இப்போ எப்படி சம்திங் கோஸ் ராங்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது நமக்கு ஒரு லா புக்கு இருக்குது. அதுனா 420னா என்ன? 420னா என்ன? ஃபோர்ஜரியா? யார் சொன்னா 420னா ஃபோர்ஜரின்னு? அது லாவோட நம்பர் 420 அப்படின்னா, பெட்டிக்கு தப்பு, சின்ன சின்ன தப்பு பண்ணுறவங்களுக்கு 420 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் நம்பர் தெரியுது. இட்ஸ் அ லா புக்கான்ற சொல்லி, இதை செய், இதை செய்யாத, இதை நம்பு, இதை நம்பாத. ஏன்னா பலரும் இந்த நாட்களில் அன்னைக்கு விசுவாச வசனத்தை கேட்டாங்க, நம்புனாங்க, அதுக்கு அப்படியே அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் தான் பவுல் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வேற யார் என்ன சுவிசேஷத்தை சொன்னானோ அவன் நாசமாக போகட்டும்னு சொல்கிறாரு. அவன் கெட்டு போகட்டும், அவன் அழிஞ்சு போகட்டும்னு சபிக்கிறார். ஏன்னா சுவிசேஷத்தை யார் வேணால் எப்படி வேணால் பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் நமக்கு எப்படி சுவிசேஷம் தெரியும்னா, வசனத்தின் அடிப்படையில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு வசனம் அவ்வளோ அழகாக நமக்கு சொல்லியிருக்கு. வசனம் தான் நமக்கு பேசிக்கு. இதை விட்டால் நமக்கு வேறு எதுவுமே இல்லை. அதனால் வசனத்தை நம்ம படிப்போம். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நம்ம வசனத்தை சுவிசேஷத்தை சொல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதத்தை நமக்கு செய்வார். இன்ஃபேக்ட் சூரா 48, அதாவது சூரானா நம்ம சுறா மீன் இல்லை, குரானில் கூட சொல்லியிருக்கு. என்னென்னா, உனக்கு சொன்னது புரியலன்னா நீ திரும்பி காஸ்பலை போய் பாரு, தோராவை போய் நீ படித்து பாரு, அதில் என்ன சொல்லியிருக்குன்னு பைபிளை தான் திரும்பி ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு யாருமே குழம்பக்கூடாதுங்கிறதுக்காக வேதம் என்ன சொல்லியிருக்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். வசனம் நமக்கு ரொம்ப பலனை கொடுக்கும். மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால, அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில் புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன பண்ணுவான், பிழைப்பான்னு சொல்லியிருக்கனால தேவனுடைய வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஞானத்தை கேட்கணும். அந்த ஞானத்தை தேவன் தரும்பொழுது எந்தெந்த வகையிலோ தேவன் அற்புதங்களை செய்வார், பேசுவார். தேவனுடைய வசனத்தை நம்ம சொல்ல முடியும். அதே பிரதர் சொன்னும்போது எனக்கு ஒரு ஞாபகம், இந்த ஃபிலிப், நம்ம அருமையான ஒரு அந்த திரும்ப அந்த நம்ம ஃபிலிப் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கு. ஃபிலிப் என்ன பண்ணுறாரு, ரதத்தில் எத்தியோப்பிய ஒரு ஆள் போயிட்டுருக்கார். போகும்போது அவர் வசனத்தை படிக்கிறாரு, ஆனால் அவருக்கு புரியல. உடனே ஆவியானவர் சொல்கிறார், நீ போய் அவங்க கூட இந்த வசனத்தை அவனுக்கு என்ன பண்ணு, எக்ஸ்பிளைன் பண்ணு. உடனே அந்த வசனத்தை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல உடனே ஞானசனம் எடுத்து ஆண்டுடைய தெய்வனுடைய ஏற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஊழியத்தை இன்னும் மிகுந்த வல்லமையோடு நம்ம செய்வோம். தேவன் நமக்கு கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்ணில் மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை நம்புவோம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாரை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் என்று சொன்னால், நம்மை கொண்டு பிரசங்கிப்பார். நம்மை கொண்டு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்மை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகியபடினால இன்றைக்கு ஒரு விஷயம் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்களோட வார்த்தையை கேட்டிருக்கிற ஆண்டவர், வசனத்தை கேட்டிருக்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபையின்படி இரக்கத்தின்படி என்னை நடத்தி என்னை ஆசீர்வதிங்கப்பா. உங்களோட நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், எப்படி உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் எனக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நீர் என்னை நடத்துகிற தேவன், என்னை பலப்படுத்துகிற தேவன், எனக்கு ஜெயம் தருகிற தேவன் அப்பா. இந்த நாட்டிலும் உங்களோட நாம மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உடைய கிருபை உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உடைய நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும் அப்பா. நீ பெரிய காலம் செய்வீராக.
நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே, ஆண்டு நடத்திடுதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்த கிருபைகள் நிறைந்த உண்மை உள்ளவர். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலவேளைக்கு நாம் துதிக்கிறோம் அப்பா. நீ கேட்ட வார்த்தையின்படி ஊழியத்தை செய்ய எங்களை ஒவ்வொருத்தரும் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவனவன் வரத்தின்படி கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சுவிசேஷம் என்றால் என்ன, அதை யாரிடத்தில் எப்படி நாங்கள் ஆண்டவரை ப்ரெசன்ட் பண்ணணும்னு எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஏதோ எங்கள் யோசனையில் எங்கள் எண்ணத்தில் வந்ததை நாங்கள் பேசாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியம் எப்படிப்பட்டது, கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும், அதற்கும் எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க. இன்றைக்கி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிற தேவைகள், பிரச்சனைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, இதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறார்களோ, அதை உங்கள் சித்தத்தின்படி அவங்களுக்கு தந்து நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளை ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. வீடு வாகனங்களுக்காக, வேலைக்காக ஜெபிக்கிற, வீசாக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் பலப்படுத்துங்க. இன்றைக்கி வர முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆஸ்வதிங்க. ஒவ்வொருத்தரும் உடைய கருத்தில் தாழ்த்து கொடுக்குறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய கிருபையும் இயேசுவின் அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கேட்ட வார்த்தையின்படி நம்மளை பலப்படுத்தி வழிநடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.